நாள் அவர் தன் உணர்வுனாலேயே ஒரு பையனை மாத்திரம் கூட கூட்டிக்கிட்டு உணர்வுனாலேயே ஒரு வெள்ளிங்கிரியில் ஒரு குகை இருக்கு, இப்பவும் இருக்கு, கேவ். அங்கெல்லாம் சத்குரு பரபிரம்மாவாக இருக்கும்போது மெடிடேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இதுக்கு போயிட்டார். ஃபர்ஸ்ட் மந்த் முடிஞ்ச பிறகு போறாரு. அப்புறம் என்கிட்ட நீ பார்த்துக்கப்பா 4 நாள் அப்படின்ட்டு 4 பேர் தான் போகிறாங்க. அங்கே போய் 4 days he was in meditation கம்ப்ளீட். இல்லை ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்க்கலாம். கோமணத்தோட ஒரு பாறை மேலே உட்காந்து சைடில் தண்ணி ஜெகுசி போகிற மாதிரிலாம் இருக்கும். அப்போ எடுத்தது தான் அது. 4 நாள் he was in complete meditation. அப்போ அவருக்குள்ள நிறைய நன்மைகள்லாம் உணர ஆரம்பிச்சிட்டார். அவர் அங்கே சத்குரு பிரபமாவாக இருந்தது, உடம்பு விட்டது, இதெல்லாம் அவருக்குள்ளே தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. அது முடிஞ்சு 4 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து வராரு. சாயந்தரம் வரும்போது பார்த்தா நாங்கள் அந்த மலையை பார்த்து சமயமாக பண்ணிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்ச தூரம் அந்த ஆசிரமம் கேட் அது கிட்ட வரும்போது பார்த்தா ஏதோ ஒரு 4 உருவம் வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்படியே பொழுது சாயிற நேரம். அப்புறம் கொஞ்ச தூரம் கழிச்சு பார்த்தா ஏதோ வெள்ளையா உருவம் இருக்கு. வெள்ளையா நடுவில் சத்குரு வர்றாரு. அப்படியே கிட்ட வர வர என்னை அறியாமலே நான் காலடியில் போய் அப்படியே 100 மீட்டர் ஓடி இருப்பேன். 100 அல்லது 50 மீட்டர் ஓடி இருப்பேன். காலைல அப்படியே எடுத்து ஹக் பண்ணிட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா, எல்லாரும் ஆளுக்கு வர சொல்றேன். அது அதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்தோடனே அப்படியே தலையை சாய்ச்சி விட உட்காந்துருக்கு ஒரு ஃபோட்டோ எடு. அப்போ தான் சத்குரு. அப்போ நான் அந்த செஷனுக்கு வரும்போது தான் டர்பன் கட்டிட்டு வந்தேன். அது வரைக்கும் முதல்ல டர்பன் தான் கிடையாது. அப்போ தான் சத்குரு அம்மார். அதுலேருந்து ஈஸ்வரனுடைய தன்மை மாறி அதுக்கப்புறம் மாற்றமே தெரிஞ்சிருக்கு. தியானலிங்கம் பிரதிஷ்டையார வரைக்கும் அவர் கிட்ட நிற்க முடியாது, தள்ளும். நீங்க போனீங்கன்னா தள்ளும்.